ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலையை வச்சு ஒரு பொடி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த வாரம் வாங்கிட்டு வந்த கருவேப்பிலையை வந்துட்டு நான் வைக்காத விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதனால் வந்துட்டு அப்படியே நிழல்லே வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதனால் அதை தூக்கி போட மனசு இல்லாமல் சரி இதை வச்சு ஒரு பொடி சாதம் செஞ்சிடலான்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதுக்கு வந்து நல்லா கனமான பாத்திரம் ஒன்று வச்சு நல்லா ஹீட்டான உடனே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை வந்துட்டு அது உள்ளார சேர்த்துடலாம். அப்படியே வந்து ஒரு மிதமான தீயில் வச்சு வந்து வதக்கி விடலாம். ரொம்ப அனல் வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் லேசான தீ வச்சு அப்படியே வந்து லேசாக கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வாங்கி நிழலில் வச்சு இந்த மாதிரி வந்து இவ்வளோ கருவேப்பிலையை தூக்கி போட முடியாது அப்படிங்கிறதுனால வந்து நான் அந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து வெயிலில் போட்டு காய வைக்க முடியாது. வெயில் நாள் வந்த உடனே நீங்கள் கருவேப்பிலை வந்து வாங்கி நீங்கள் நல்லா பறித்து எடுத்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா ஒரு நாள்லேயே வந்து நல்லா காஞ்சிடும். அதை நீங்கள் இப்படி கையில் எடுத்து பார்த்தாலே வந்து நல்லா சருகு சருகாகிடும். அதாவது இப்போ நம்ம வானலில் போட்டு வதக்கிட்டு இருக்கோம்ல, இது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சருகாக தான் வரும். அது நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா இலலாம் சுருங்கி போயிட்டு நல்லா வந்துட்டு சருகாக வரும். அதை எடுத்து நம்ம அப்படியே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணிடலாம். நான் அந்த கொஞ்சமும் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை ஆயிடுச்சு. நாளைக்கு தான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நைட்டு மறுபடியும் புது கருவேப்பிலை வாங்குவேன். அதனால் வந்து இதை தீர்த்தரலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு பூச்சி அரிக்கிற டைமுக்கு முன்னாடி ஸ்டேஜிலலாம் வந்துட்டு மரத்தை வந்து கிளையெல்லாம் உடச்சி விடுவோம். அந்த டைமில் எடுத்து அம்மா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு கருவேப்பிலை சாதம் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்துட்டு பச்சையாக வாங்கி அப்படியே இலையை வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் அடித்து அந்த பேஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் செய்கிறது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி தாளித்து எடுத்திங்கனாலும் இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கருவேப்பிலையை உள்ளே எடுத்துக்க சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கண்ணுக்கு, முடிக்க எல்லாத்துக்குமே நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. அப்படி கையில் எடுத்து இங்கே பாருங்கள், சூடு அனல் கை பொறுக்கிற சூடு தான் வந்துட்டு இருக்கும். அதனால் நீங்கள் கையில் எடுத்தே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு தண்ணி, உப்பு எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து ட்ரையாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். வெறும் இலையாக இருக்கே சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குமானலாம் கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 டைம் வந்துட்டு இது பண்ணிங்கனாலே நல்லா வந்துட்டு பவுடர் ஆகிடும். அங்கே பாருங்கள், எவ்வளோ வந்து கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டிருந்தோம். கடைசியில் எனக்கு இவ்வளோ தான் வந்து பொடி கிடச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு நேரத்துக்கு இது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இப்படியே வந்துட்டு எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த லேசான ஒரு திப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு வேளை எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்துட்டு சல்லடை போட்டு வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே சல்லடை போட்டு வந்து சலித்து எடுத்துப்பேன். இல்லை அவசியம் இல்லைங்கிறவங்களும் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துட்றேன். இது பாருங்கள், அவ்வளோ போட்டு உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு கிடச்சிருக்கு. பாருங்கள், சலித்தது மேலே பாருங்கள் லேசாக அந்த துகள் மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா மையில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கிட்டு பாருங்கள், சலித்தது அப்படியே நைஸாக இருக்குது. தொடும்போதே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சலிக்கும் போதே அந்த வாசம் வந்துட்டு நல்லா கமகமான இருந்துச்சு, அந்த கருவேப்பிலை வாசம். பாருங்கள், அப்போ சலித்து எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதாவது பெரிய சைஸில் சின்ன வெங்காயம், ஒரு 1.5 பல் பூண்டு, ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து வேர்க்கடலை, கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை. இங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு வந்து வடித்து கொஞ்சமாக வந்துட்டு ஆற வச்சு வச்சுட்டேன் நான். இப்போ பொடியும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளித்து எடுத்துடலாம். பாருங்கள், வானலில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு உளுத்தம்பருப்பு என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுட்டு நம்ம கடலைப்பருப்பையும் அந்த வேர்க்கடலையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் லேசாக அது கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் ரொம்ப வதக்கணும், அப்படியே நல்லா அப்படியே கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 60% அந்த இது ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து நறுக்கு நறுக்குன்னு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த ஸ்டேஜில் தான் எப்போவுமே எடுத்துப்பேன். நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா வதங்கினா தான் பிடிக்குனாலும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா ஒரே சாதமாக லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை பொடி சாதம் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொடுக்குறதுனால அரைச்சி கொடுங்க. இப்போ நான் வீட்டில் வந்துட்டு மரம் நிறையா வச்சுருக்கவங்க, கருவேப்பிலை சீப்பாக கிடைக்கும் போது வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பொடியாக வந்து ரெடி பண்ணி வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே வந்துட்டு சாப்பிட்லாம். ரொம்ப காரமாக இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 1½ ஸ்பூன் வந்துட்டு பொடி சேர்த்துருக்கேன். அந்த பொடி சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அனலில் வந்துட்டு பொடி போடக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் வந்து முதல்லே ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா அந்த ஹீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி கலர் மாதிரி ரொம்ப கரிஞ்சிட மாதிரி ஆகிடுமே. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் இதை தான் வந்து வதக்கி விட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம சாப்பாட்டை வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கலர் வந்துட்டு நல்லா அப்படியே க்ரீனாக இருக்கும். திக்கான பச்சை கலர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உப்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூட குறைய இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. இது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.